Hi friends, welcome to Hit Play. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட், மணி ஏர்னிங் வெப்சைட். இது மணி ஏர்ன் பண்ணேலும் இதால் நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சின்னதாக இருந்தாலும் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதை மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. வருங்காலத்தில் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் எங்களோட இணைஞ்சிருங்க. உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ வாங்க வீடியோவுக்கு போவோம். ஸோ கைஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டில். ஸோ இது iOSலேயும் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைனான்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் நம்பர் 1ல் இருக்கிறது. ஸோ இதுதான் அதோட ஆப் பைனான்ஸ். இதை டவுன்லோட் பண்ணிங்க, ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இது போல். ஸோ இதில் ப்ளஸ் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி வராது, இப்படி ஷோ பண்ணாது. ஸோ ப்ளஸ் சைன்அப், லாகின், இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ சைன்அப்பை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நார்மல் எல்லா வெப்சைட்டுக்கு உள்ள மாதிரி தான் வெரிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இதில் ஒன் திங் இன்னொன்று இருக்குது, ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் கட்டாயம் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாம் சிம்பிள் ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஸோ சைன்அப் பண்ண தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ மெயின் திங் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போகணும், ஸ்போர்ட்ஸ் வாலெட்டுக்கு போங்க. நீங்கள் சைன்அப் பண்ணி முடிஞ்ச பிறகு உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஹோம், மார்க்கெட்ஸ், ட்ரேட், ஃபியூச்சர், வாலெட். ஸோ பிகினர்ஸ் யாரும் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண வேணும். ஃபியூச்சர்ஸ் வந்து 99% ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறது சேஃப். நீங்கள் எத்தனை வருஷம் ஆகினாலும் உங்களோட காசு உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஃபியூச்சர் அப்படி இல்லை. ஃப்யூச்சரில் ஃபண்ட்ஸை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை வந்தாலும் 99% ரிஸ்கில் தான் இந்த ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணுவான்னு ஸ்போர்ட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எப்படி ஃபண்டை உள்ளுக்கு எடுக்கிறதுன்னு சொன்னால், சாரி இங்கே ஆன் பண்ணிக்கலாம். File, payment method, order, advertisement. So P2P நீங்கள் மெனுவில் போய்ட்டு மெனுவில் பேமெண்ட் மெத்தட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா P2P ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இப்போ ஸ்ரீலங்கா இருந்தால் ஸ்ரீலங்கா எல்கேஆரை செலக்ட் பண்ணணும். எல்கேஆர் எந்த பேரில் வாங்க போகிறோம், எங்களுக்கு யூஎஸ்டிடி தான் தேவை. ஸோ பிடிசி தேவையில்லை. ஸோ யூஎஸ்டிடிக்கு மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது எந்த ரேட்டில் வாங்க போகிறீங்கன்ட்டு. ஸோ இங்கே வந்து 250 வேணும். ஸோ $1 வந்து 251 ரூபா 50% கிடைக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணிங்கன்னா 25,000 50,000 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம். ஸோ பைக் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் அமௌண்ட்டை எவ்வளோ நீங்கள் 25,000 50,000 வரைக்காட்டியும் எவ்வளோ டைப் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இதில் ஃபீஸ் இல்லை, 0 ஃபீஸில் உங்களுக்கு இந்த 251 ரேட்டுக்கு நீங்கள் இந்த கிரிப்டோவை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். பை. ஸோ இவங்க என்ன விண்டோஸ் டைம் கொடுத்துறீங்கன்னா, நீங்கள் 15 மினிட்ஸுக்குள்ளுக்கு உங்களோட பேங்க்கில் இருந்து நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த பய தார
அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கண்டா ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதை கொடுத்துட்டீங்கண்டா இந்த இங்கே டைம் ஓடுது 14 மினிட்ஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த டைம் உள்ளுக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் கம்ப்ளீட்னு கொடுத்தீங்கன்னா பயோ வந்து இந்த யூஎஸ்டிடியை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா உங்களோட P2P வாலெட்டில் இந்த யூஎஸ்டிடி காட்டும். P2P வாலெட்டில் நீங்கள் டிரெக்டாக இருந்து அதை உங்களோட ஸ்போர்ட்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா யூஎஸ்டிடி பேலன்ஸ் வாலெட்டில் போயிட்டு ஸோ ஸ்போர்ட்ஸ் உண்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு எல்லா காயின்ஸ் லிஸ்ட்டும் வரும். ஸோ இதில் யூஎஸ்டிடி டைப் பண்ணிங்கன்னா ஸோ இதில் டைப் பண்ணி யூஎஸ்டிடின்னு காட்டுது. ஸோ இதில் உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இங்கே காட்டும். இந்த டோட்டல்ன்ற இடத்துல உங்களோட பேலன்ஸ் காட்டும் டோட்டல். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா போயிட்டு ட்ரேடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரேடுன்ற இதில் தான் நீங்கள் பை அண்ட் செல் பண்ண போகிறீங்க. ஸோ பேர் பிட்காயின் வாங்க போகிறீங்கன்னா இதில் பேரில் போயிட்டு இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பிட்காயின் பிடிசின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிடிசி யூஎஸ்டிடி. ஸோ இந்த பேர் அப்படின்னா பிட்காயினுக்கும் யூஎஸ்டிடிக்கும் உள்ள பேரில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேண்டிய கோயினை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பிடிசி யூஎஸ்டி. ஸோ பிட்காயின் விலை நான் 43,313 இருக்குது. ஸோ இதில் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா ஸோ இப்போ நாங்கள் வாங்குகிறோண்டா 43,300 தான் வாங்கணும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வாங்கணும்னா பை. ஸோ இதில் லிமிட்டுண்டு ஈக்கிறது வந்து இப்போ 43,300 இருக்குது. ஸோ இது எனக்கு வாங்கணும் வந்து 43,100 வாங்கணும்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஸோ 43,100 வந்த பிறகு யூஎஸ்டிடி $100 வாங்கணும். ஸோ பிட்காயின் உங்களுக்கு கிடைக்கிறது 0.0232. அந்த அமௌண்ட் பிட்காயின் வந்து உங்களோட பிட்காயின் வாலெட்டுக்கு அந்த வரும். ஸோ நீங்கள் $100 கொடுத்து 0.0032 வரும். ஸோ இது வந்து 43,300 இப்போ ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து குறைஞ்சி 43,100 வரக்குள்ளே ஸோ உங்களுக்கு இந்த $100 பொறுமதியான பிட்காயின் வந்து உங்களோட வாலெட்டுக்கு ஹெட் ஆகிடும். ஸோ அதுதான் லிமிட் ஆர்டரில் பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து மார்க்கெட் ஆர்டர்ண்டா மார்க்கெட்டை கொடுத்து உங்களுக்கு பை பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டுன்னா கரண்ட் ப்ரைஸ் 43,300 43,300. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து அதே ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த $100 பை பண்ணி தந்துடும் குயிக். அதாவது 1 மினிட்லேயே உங்களுக்கு இந்த ட்ரேட் முடிஞ்சு பிட்காயின் எல்லாம் உங்களுக்கு வரும் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குறேன்னா. அடுத்தது ஓசியோ ஸ்டாப் லிமிட் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ பிட்காயின் வாங்கிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஸோ இதில் நாங்கள் இப்போ சார்ட்டுக்கு போவோம். சார்ட்டுக்கு போகிறதுல இந்த பேருக்கு இங்கால ஈக்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த 2 பார் மாதிரி இருக்கு அதை கிளிக் பண்ணினோடனே இதை ஓப்பன் ஆகும் இப்படி. ஸோ இந்த சார்ட்டுக்கு வந்த பிறகு ஸோ இதில் ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸோ இதில் வந்து எப்படி இந்த ட்ரேடுக்கு என்டர் ஆகிற இந்த ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் வேறு இன்னும் நிறைய அனலைசிஸ் மெத்தட் இருக்குது. ஸோ இதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த RSI
மேக்டி. ஸோ இதை மாதிரி 2-3 டூல்ஸை வச்சு தான் இந்த ட்ரேடை நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அது வந்து எல்லா ட்ரேடர்ஸும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான், ஒரு சில ட்ரேடர்ஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் போகிறாங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கல. ஸோ அதில் வந்து இங்கே எம்ஏ, இஎம்ஏ, பிஓஎல் அதை மாதிரி எல்லாம் டிக் பண்ணியிருக்குது. ஸோ பிஓஎல்ன்றா இந்த எல்லோ லைன் இருக்குது, அடுத்தது ரெட் லைன், அடுத்தது பர்பிள் லைன். ஸோ இந்த 3 லைனும், ஸோ இதில் எப்போ பர்பிள் லைனை டச் ஆகுதோ நீங்கள் அப்போ பை ஆர்டர் போடணும். ஸோ பர்பிள் லைனை இங்கே இந்த கேண்டில் வந்து பர்பிள் லைனை டச் ஆகியிருக்கணும். அடுத்ததை வந்து இந்த ஆர்எஸ்ஐ வந்து, ஆர்எஸ்ஐன்னு சொன்னால் இந்த ஆர்எஸ்ஐ 649 இருக்குது அது. ஸோ இந்த ஆர்எஸ்ஐ எல்லோ லைன் உண்டு, தனி லைன் கீழே போகுது, அது வந்து கீழே டச் ஆகி இருக்கணும். ஸோ அது ரெண்டும் டச் ஆகுது. இந்த க்ரீன் கேண்டில் வந்து கீழே டச் ஆகிருக்குது, அடுத்தது வந்து ஆர்எஸ்ஐ வந்து கீழே. இப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் பை பண்ண வேண்டிய டைம். ஸோ அந்த ரேட்டை பார்க்குறேன்டா இந்த கேண்டில் டைமில் வச்சு பார்க்கணும். 39. நாங்கள் 15 மினிட் கேண்டிலுக்கு போகலாம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரேட் பண்ணாண்டா 50 மினிட்ஸ் 1 ஹவர் தான் சரியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 42, ஸோ 42,765க்கு நீங்கள் வாங்கலாம். இங்கேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இதில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ 16 இருக்குது. ஸோ அதாவது ஆர்எஸ்ஐ 16 இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேல் பண்ணிக்கலாம். 43,440க்கு செல் பண்ணலாம், செல் பண்ணியிருந்திக்கலாம். இப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் கல்குலேஷன் போட்டு பார்ப்போம். ஸோ பை கொடுங்க 42,795. ஸோ நீங்கள் 42,795 நீங்கள் $1,000 வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன டைமில் உங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸுக்கு ஒரு $12. ஸோ $12 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். ஸோ $1,000க்கு வாங்கி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் மாதிரி $12 கிடைக்கிறன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவுக்கு கல்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா $12, ஸோ 245, 2,940 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த ட்ரேடில். ஸோ இதை மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது, பிட்காயின் மாதிரி. ஸோ இதில் கரண்ட் ஆகிற காயின்ஸ் எல்லாம், ஸோ பிஎன்பி வந்து பைனான்ஸ் காயின். ஸோ இதில் நீங்கள் லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லாங் டைம்டா இதில் இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா, ஸோ 0.5லேருந்து ஸ்டார்ட் ஆகினது 2017 வெறும் $29க்கு ஸ்டார்ட் ஆகினது இன்றைக்கி $500 ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்டா, ஸோ 2017, ஸோ 5 வருஷம் பின்னுக்கு போகும். 5 வருஷத்துக்கு முந்தைய நீங்கள் இந்த பைனான்ஸ் காயினில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வெறும் $10க்கு
ஸோ $10 2017 இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி இதோட ப்ரைஸ் வந்து அதாவது 2022 $500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 5 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் வெறும் $2000 போட்டு $228 இன்றைக்கி எடுத்திருக்கலாம். இதில் 2 வருஷத்துக்கு முந்தி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கண்டா. ஸோ 228 ஸோ வெறும் 2000 தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் $55,860 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்படித்தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் நிறைய இந்த பைனான்ஸில் படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வேறு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன தெரியான்றது விளங்கி ஒரு வீடியோ பண்ணலும். ஸோ இதிலிருந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் எடுத்து வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவை, என்ன வீடியோ வேணும், வேறு நம்மளும் இந்த ஏர்னிங்ஸை பற்றி தெரியும்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.